உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனதானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது காரணம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். மாசி திங்கள் 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேலும் இணைந்து பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் ஏவுகணை திட்டத்தையும் அந்த திறனையும் அழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். இதுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகளை நோக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவி இருக்கு. இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே தாக்குதல் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதுள்ள நிலைமை என்ன என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? இப்போது தொடர்ச்சியாக ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலும் இரண்டாவது தரமான இரண்டாவது அலை தாக்குதலை நடத்தி இருந்தது. ஆனால் ஈரானும் தொடர்ச்சியாக இரண்டாவது, மூன்றாவது அலை என்று தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது இது இந்த தாக்குதல் ஈரான் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது அல்ல. இதுல முக்கியம் என்னவென்று பாத்தீங்கன்னு சொன்னால், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவருடன் ஈரான் ஒரு சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு நிலைதான் எல்லோரும் பேசுகிறார்கள். அது தொடர்பாகத்தான் பேசுகிறார்கள். என்று சொன்னால், உடனடியாகவே போன தடவை போல 2025 ஆண்டு போல அல்லாது இந்த தடவை உடனடியாகவே பதிலடியை கொடுத்து விட்டது ஈரான் என்ற ஒரு பேச்சுக்கள்லாம் எழுகின்றன. பலதரப்பட்ட ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றது. பல இடங்களில் விழுந்து வெடித்திருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், சவுதி அரேபியா, UAE என்று சொல்லி. இப்ப இதுல எங்கட சேனலை பார்க்கிறவர்கள் கூட கட்டாரில் இருக்கிறவர்கள் இதில் கமெண்டில் எழுதியிருக்கிறார்கள். என்று சொன்னால், தாங்கள் இருக்கிற இடத்திலும் தாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், இன்னொருவர் எழுதியிருக்கிறார் 40 வெடிப்பதிர்வுகள் அந்த அமெரிக்காவின் தளப்பகுதிகளில் தங்களுக்கு கேட்டதாகவும், புகைமூட்டங்கள் எழுப்பியதாகவும் இதற்குள்ள போட்டிருக்கிறார்கள். அவ்வாறுதான் பலரும் சமூக வலைத்தளங்களில் தமது பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் டெல் அவீவ் பகுதியில் 2 இடங்களில் கடுமையாக சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், நகரங்கள் முழுவதும் இஸ்ரேல் பகுதியில் வெடிச்சோடி போய் இருக்கின்றது என்றும், ஆனால் ஈரானில் மக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு ஆதரவாக போராடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அயத்துல்லா ஹமேனியின் இடத்தை தான் முதலில் தாக்கினார்கள். ஹமேனியின் இடத்தை தாக்கியது மட்டுமல்லாது, ஈரான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஈரான் அரச தலைவர், ஈரான் படை தளபதிகளைத்தான் முதலில் குறிவைத்தார்கள். ஆனால் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அயத்துல்லா ஹமேனியின் இடம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிற புகைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் பஹ்ரைனுக்கு 2வது தடவை, பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு தளத்தின் மீது 2வது தடவையும் ஈரான் தாக்கி இருக்கின்றது. நீங்கள் அந்த தாக்குதலை பார்க்கும் போது ஷஹேட் 136 ரக தாக்குதல் விமானம் தான் வீழ்ந்து வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு $30,000 பெறுமதியான அந்த விமானம், கிட்டத்தட்ட $300 மில்லியன் பெறுமதியான AN/TPY-2 ரக ரடார் என்று சொல்றது. அது ஏர்லி வார்னிங் சிஸ்டம். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டுல இருந்து, ஈராக் போரின் பின் இருந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்தது அந்த ரடார். அதுதான் அந்த தளத்தின் முக்கிய ரடார் மையம். அதை தகர்த்திருக்கிறார்கள். அது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அமெரிக்காவின் ஜோர்டானில் 2 ஏவுகணைகள் ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்காவின் வான்படைத்தளம், அங்குதான் அமெரிக்கா அதிக வான்கலன்களை நிறுத்தி வைத்திருப்பதுண்டு. அங்கு 2 ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட படையினர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானிய ராணுவம் தெரிவிக்கின்றது. ஆனால் சென்ட்ரல் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பீடம் அதனை மறுத்திருக்கின்றது, அவ்வாறு இறக்கவில்லை என்று. அங்கிருப்பவர்கள், இப்ப குவைத், கட்டாரில் இருக்கிறவர்கள் கூறுகிறார்கள், ஏற்கனவே அந்த தளங்களில் இருந்து அமெரிக்க படையினர் வெளியேறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் தளங்கள் தாக்கப்படலாம் என்பதால் அதனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று. அதே போலதான் ஈரானிலும் இருந்து முக்கிய தளபதிகள், தலைவர்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இப்போது ஈரான் கூறுகிறது, மக்களை, தெஹ்ரான் பகுதியில் இருக்கிற மக்களை, நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் நகரத்தை விட்டு இப்போதைக்கு வெளியில் சென்றிருங்கள். என்று சொன்னால் தாக்குதல் உக்கிரமாக நடைபெற போகின்றது.
மக்களின் இலக்குகளைத்தான் அவர்கள் தாக்குகிறார்கள். எனவே உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் வெளியில் சென்றிருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு மகளிர் பாடசாலை, அதாவது பிரைமரி ஸ்கூலின் மீது விழுந்த ஏவுகணை, அதாவது ஏவுகணையினால் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலினால் 85 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களை வன்னியில செஞ்சோலை மீது விழுந்த குண்டு மாதிரி தான் அது குண்டு. அங்கும் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கு செத்திருந்தார்கள். அதே போலதான் இங்கும் குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக அபாஸ் அரக்சிசோ கூறியிருக்கின்றார், இந்த பிள்ளைகளின் சாவுக்கு தாங்கள் ஒரு பதிலை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் பெருமளவில் சேதங்கள் ஏற்படவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் பெருமளவில் இந்த ஷெல்டர்ஸ், பதுங்கு குழிகளில் தான் எல்லோரும் சென்று பதுங்கி இருக்கிறார்கள். அதே நேரம் ஈராக்கின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அதாவது தங்கள் உயர் அதிகாரிகள், தளபதிகள், தலைவர் எல்லோரும் பத்திரமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். அயத்துல்லா ஹமானி பேசுவதாக இருந்தது, ஆனால் இன்று வரையும் அவற்றை பேச்சை கேட்கவில்லை, நாங்கள் பார்க்கவில்லை. அதே நேரம் வேறு நாடுகளின் உதவியை தொடர்பாக பேசப்பட்ட போது அபாஸ் அரக்சிசோ கூறியிருக்கின்றார், தங்களுக்கு வேறு நாடுகளின் உதவி தேவையில்லை, இப்போதைய நிலையில் தங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை தங்களுக்கு பெருசாக இந்த போரை சமாளிப்பதில் தங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது. எனவே வெளிநாடுகளின் உதவிகள் தங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாத அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டிரம்ப் எந்த பெரிய ஒரு பவர்ஃபுல்லான அரசு தலைவராகவும் இருக்கலாம், அது தங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு வேறொரு நாட்டின் விவகாரத்தில் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர் எந்த பெரிய ஒரு பவர்ஃபுல்லான அரசு தலைவராக இருந்தாலும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் தாக்குதல்களில் ஃபெட்டா ரக, அதாவது மேக் 13-15 என்று சொல்றது, கிட்டத்தட்ட ஒலியை விட 13-15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஃபெட்டா ரக ஏவுகணைகளை 1400 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை, அவற்றையும் ஈரான் பயன்படுத்தி இருப்பதை அந்த காணொலிகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் என்ன செய்கிறது என்று சொன்னால், முதலில் ஒரு தொகுதி ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஷஹீத் 136 போன்ற விமானங்களை அனுப்புகின்றது. அந்த விமானங்களை நோக்கி இன்டர்செப்டர்ஸ் என்ற இடைமறிப்பான்களை அமெரிக்க தளங்களில் இருந்தும் இஸ்ரேலிய தளங்களில் இருந்தும் ஏவப்படும் போது அதன் பிற்பாடு இவர்கள் ஏவுகணையை ஏவுகிறார்கள். அப்ப ஒரு மிக்ஸ்டா செய்கிறபடியால் இந்த ஏவுகணைகள் இவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கும் இஸ்ரேலையும் அமெரிக்காவிலையும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட டசன் கணக்கான டொமஹாக் ஏவுகணைகளையும் ஏவி இருக்கிறார்கள். ஈரான் ரடார் நிலையங்கள், ஆயுத நிலையங்கள், இராணுவ களஞ்சியங்களை நோக்கி அது ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் MQ-9 ரக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ஹெரோன் ரக இஸ்ரேலிய தாக்குதல் விமானங்கள், ஹெர்மாஸ் 900 என்றது இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து தயாரிக்கின்ற ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், இந்த விமானங்களையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீதும் பயன்படுத்தி இருக்கின்றது. ஈரான் ஷோல்டர்ல இருந்து ஏவுகின்ற ஏவுகணைகள், குறுந்தூர ஏவுகணைகள், மற்றது SAD-23 ரக கனன் போன்ற ஆயுதங்களால் அந்த விமானங்களை சுடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கட்டாரில் இருக்கிறவர்களோ ஓமானில் இருப்பவர்களோ எல்லோரும் அந்த நாடுகள் தங்கள் மக்களை உள்ளுக்கு இருக்கும்படி கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பாடசாலைகள் எல்லாம் ஆன்லைனில் தான் இனி இயங்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அணுகுமுறையை நீங்கள் கூறும் பொழுது கபடி ஆடுவது போல் உணர்ந்து கொண்டேன். இனி அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இந்த தாக்குதல் காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தியது என்ன எதிர்வினை ஆற்றும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதானே, அந்த தாக்குதல் காங்கிரசின் அனுமதி இல்லாமல் தாக்கியது அது பிழை. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அதை மதிக்கப் போவதில்லை. அப்ப இதில் நாங்கள் காங்கிரஸை பற்றி கதைப்பதாலோ அல்லது அமெரிக்காவுடைய உயர்நீதிமன்றம் அண்மையில் கொண்டு வந்த வரியை கூட அவர் மதித்ததாக இல்லை. உடனடியாகவே அதற்கு பதிலடியாக இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரியை தான் விதிக்கப் போவதாக கூறுகிறார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த UN இப்ப பிரான்ஸ் கோல் பண்ணி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையை உடனடியாக கூட்ட சொல்லி, பாதுகாப்பு சபை நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இருந்து இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில், அதாவது 9 மணி அளவில், அது இரவு 9 மணி அளவில் அது கூட உள்ளதாக கூறப்படுகின்றது நியூயார்க்கில். ஆனால் அதில் கூட என்ன கதைக்க போகிறார்கள் என்பதுதான் இங்கே தெளிவற்றது.
அதே சமயம் ஆக்சியஸ் என்ற அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஊடகம் ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது இப்போ நாங்கள் கதைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக. ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் போரை நிறுத்தப் போகிறார்களோ தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் கூட அந்த 12 நாள் போரின் போது கூட இஸ்ரேல் அதிபர் தான் அமெரிக்க தலைவருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி எடுத்து போரை நிறுத்துமாறு கேட்டதாகவும், அதன் பின்னர் ட்ரம்ப் ஓமான் அதிகாரிகளுக்கு தொலைபேசியை எடுத்து போரை நிறுத்த ஈரானை கேட்கும்படி கூறியதாகவும், அந்த போர் ஒரு போர் நிறுத்தம் இல்லாமல் அப்படியே முடிந்து போனதாகத்தான் கருதப்பட்டது. இந்த தடவையும் இப்போது இருவரும் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு பிராந்திய போராக மாறப்போகின்றது. சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது, தாங்கள் திருப்பி தாக்குவோம் ஈரானை, தங்கள் இடங்களை தாக்கியது என்று. குவைத்தும் கூறுகின்றது, யுஏஇ கூறுகின்றது. ஆனால் ஈரான் இந்த நாடுகளில் இருக்கின்ற தளங்களை அகற்றுவதில் குறியாக இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தளங்களை மட்டும் ஈரான் தாக்கவில்லை. குவைத்தின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ள கூட ஷஹீத் 136 விமானம் வீழ்ந்து பிடித்திருக்கின்றதால் இல்லாத தாக்குதல் விமானம், 5 பேர் காயம் என்று கூறுகிறார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் துபாயில் இருக்கின்ற ஹோட்டல், இந்த ஹோட்டலை அல் ஜமெட்டா ஹோட்டல் என்று சொல்கிறது. இது ஒரு கோல் சென்டர் என்று கூறுகிறார்கள். அதில் மொசாட் அந்த கோல் சென்டரை நடத்துவதாகவும் அதில் பெருமளவான இந்தியர்கள் பணியாற்றுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஈரானியர்கள். அதன் மீது இந்த ஷஹீத் 136 ஆளில்லாத தாக்குதல் விமானம் வீழ்ந்து படித்திருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் இருந்த 5 நட்சத்திர ஹோட்டல் விடுதி மீதும் விழுந்து படித்திருக்கு. அப்ப பெருமளவில் இப்போது இந்த அமெரிக்க தளங்களை வைத்திருக்கின்ற நாடுகள் மீது, நாடுகளின் நகரங்கள் மீது கூட வீழ்ந்து படித்திருக்கின்றது. அப்ப இது வீழ்ந்து படிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நாடுகளின் பொருளாதாரம், இப்ப ஜெர்மனி பெருமளவான நாடுகள், அதாவது பஹ்ரைன், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், கட்டார், ஓமான், சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாத்துக்கும் பயண தடை விதித்திருக்கிறது மக்களை. இப்ப ஜெர்மனி இதை ஆரம்பித்திருக்கின்றன, நாளைக்கு ஐரோப்பா முழுவதும். இனி அந்த ஹோட்டல்களில் இருப்பவர்கள் எல்லாம் தப்பியோடத்தான் வெளிக்கிடுவார்கள். இது இன்னும் ஒரு கிழமைக்கு இது நீடிக்குமாக இருந்தால், இந்த ஒரு நாள் தாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒரு கிழமைக்கு நீடிக்குமாக இருந்தால். அதே சமயம் இப்போது தகவல் வந்திருக்கின்றது, ஹோர்முஸ் ஜலசந்தி. அந்த ஜலசந்தி ஒரு சிறிய ஓடை, கிட்டத்தட்ட இஞ்சாலி பக்கம் ஈரான், அங்காளி பக்கம் ஓமான், ஒரு ஃபியூ மைல்ஸ், ஒரு சில மைல்கள் அகலமானது. அதற்குள்ளால் 20 மில்லியன் பேரல் எண்ணெய் வருகிறது. ஒபேக் நாடுகள் எண்ணெய் அதற்குள்ளால் தான் பெருமளவில் வருகிறது. இப்போது அதை மூடிவிட்டது ஈரான். அதற்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் முடங்கி போய் நிற்கிறார். அதை எவ்வாறு மீட்பது என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. அதை எவ்வாறு மீட்பது, அல்லது அந்த கப்பல்கள் அவ்வளவு ஈரானுக்குள்ளத்தான் போய் நிற்க வேண்டுமா என்ற ஒரு நிலையாகவும் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாகவும் இந்த போரை இவர்கள் எவ்வளவு காலத்துக்கு தொடர்வார்கள். இப்ப ஈரானை பொறுத்தவரையில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் இறப்பது ஒன்றுதான் முடிவு. ஏனென்றால் ட்ரம்பின் உரையில் என்ன கூறினார், இன்று இரவுக்கு நீங்கள் சரணடையாவிட்டால் அனைவரும் கொல்லப்படுவார்கள். அப்ப கொல்லப்படுவதற்கு முன்னர் நாங்கள் இவர்களை கொண்டு விடுவோம் என்று அவர்கள் யோசித்திருக்கிறார். அதான் நீங்கள் அன்று கொண்டுகள் இருந்தாலும் அடிப்பார்கள், நின்றாலும் அடிப்பார்கள் என்றால் என்ன செய்ய முடியும்? இப்ப இஸ்ரேலுடைய தாக்குதல் அயத்லா ஹொமைனி அவர்களுடைய இல்லத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கூறுகிறார்கள். அது தொடர்பாக எந்த தகவல்களும் வரவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவர் அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் என்று செய்திகள் கூட வந்திருக்கின்றது. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதா இருந்ததா? உண்மையில் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதாவது முதல் இந்த ராய்ட்டர் கூறியிருந்தது, அயத்துல்லா கமானி மற்றது ஈரான் அரசு தலைவர், பாதுகாப்பு அமைச்சர், தளபதிகள் என்று கொல்லப்பட்டதாக. இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைவரும் IRGC ஒரு தளபதியும் கொல்லப்பட்டதாக ராய்ட்டர் கூறியிருக்கின்றது. ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், தங்கள் உயர் அதிகாரிகளுக்கு எந்த இழப்புகளும் இல்லை என்று. அயத்துல்லா ஹமானியும் தப்பி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. சீனாவின் தகவல்களின் அடிப்படையில் அவர் அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அந்த இடத்தை விட்டு அவரை வெளியே கொண்டு சென்று விட்டார்கள். அவர் இப்போது தெஹ்ரானில் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் கூறுகிறது அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று.
சொல்லி சில நிமிடங்களில் ஆற்றுவார் என்று சொன்னாலும் மணி நேரமாகிவிட்டது, இன்னும் உரையாற்றவில்லை. ஆனால் சில சமயங்களில் உரையாற்றுவது அவருடைய பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக அவர்கள் அதை தாமதப்படுத்தலாம், இன்னும் ஒன்றும் தெரியாது. அதாவது இரண்டு தரப்பிலும் இழப்புகளை இப்போது உடனடியாக அறிய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அங்கங்கே மக்கள் அந்த இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் சம்பவங்கள், இப்ப பேட்ரியாட் ஏவுகணைகள் கூட பல இடங்களில் வீழ்ந்திருக்கின்றது. அதாவது இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அதுகளை எல்லாம் படம் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான தகவல்கள் மூலம்தான் பெருமளவான தகவல்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் சில நான் நினைக்கிறேன் இப்ப நாளை அளவில் ஓரளவு கூடுதலான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். தாக்குதல் நடந்தாலும் உளவியல் போர் நடக்கின்றது தெரிகின்றது என்றால், நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நெட்டன்யாஹு இருவருமே ஈரானிய மக்களை நோக்கி உங்களுக்காகத்தான் இந்த போர் நடத்துகிறோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுத் தருவதற்காக என்று கூறுகிறார்கள். ஈரானிய மக்கள் இதை எப்படி எடுத்துக் கொள்வார்கள்? ஈரானிய மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இரண்டு படங்களை போட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்ரேலின் தெருக்கள் எப்படி இருக்கின்றது என்று, அது அப்படியே வெறிச்சோடி போய் இருக்கின்றது. எல்லோரும் நினைக்கிறேன் குண்டுகளில் இருந்து பாதுகாக்கின்ற பங்கர்களுக்கு இருப்பார்கள் போல் தெரிகிறது. மறுபுறம் ஈரான் பக்கத்தை போட்டிருக்கிறார்கள். மக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு ஆதரவாக பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்திய சேனல்கள், இந்தியாவின் சமூக வலைத்தளங்கள் போடுகிறது. ஒரு சிலர், ஒருவர் தான் அந்த ரோட்டில் நின்று ஆடுகிறார், அதாவது இந்த அமெரிக்காவின் குண்டு வீச்சால் ஈரானில் மக்கள் ஆடுகிறார்கள் என்று ஒரே பிரச்சாரம் இரண்டு பக்கமா இருக்கிறதே தவிர, நீங்கள் கூறியது போல அவர் ட்ரம்பின் உரையை நீங்கள் உரையாற்றியிருந்தார். தாக்குதல் ஆரம்பித்த பிற்பாடு ஒரு உரையாற்றியிருந்தார். அதை நீங்கள் வடிவாக கேட்டால் தெரியும் என்ன அவர்களுடைய நோக்கம். அவர் கூறுகிறார், நாங்கள் குண்டைத்தான் வீசுவோம், ஆட்சியை மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதாவது இந்த அரசை பலவீனமாக்குகிறோம், நீங்கள் கையில் எடுங்கள் ஆயுதங்களை, அல்லது நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக போரை தொடுங்கள் என்று. ஏனென்றால் முதலில் இந்த ஈரான் பொருளாதாரத்தை முடக்கினார்கள். ஈரான் பொருளாதாரத்தை முடக்குவதற்கு UAE தான் பயன்படுத்தினார்கள். ஈரானிடமிருந்து பெருமளவான பங்குகளை வாங்கிவிட்டு அதை உடனடியாக விட்டு பணத்தை வீழ்ச்சியடைய செய்து அந்த மக்கள் போராட்டத்தை ஏற்படுத்த டிசம்பர் ஜனவரி மாதம் அளவில் முயன்றார்கள். அது தோற்றுவிட்டது. அதற்கு பிறகு உள்ளக கலவரங்களை ஏற்படுத்த முற்பட்ட நிலையில் அதையும் ஈரான் முறியடித்து விட்டது. இப்போ நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கிலிருந்து ஒரு தாக்குதலுமே இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் முற்றாக முறியடித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாது ஈரானில எந்த விதமான இன்டர்நெட் வசதிகளையும் எல்லாவற்றையும் துண்டித்து விட்டார்கள். இரண்டு ஸ்டாலிங் இதற்கு முதல் கிட்டத்தட்ட 40,000 ஸ்டாலிங் டிவைசஸை கைப்பற்றியிருந்தார்கள். உள்ளுக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டது. அப்படி என்றால் அந்த 40,000 மொசாட் உளவாளிகளுடைய டிவைசஸ் என்று சொல்லுகிறீர்களா? டிவைசஸோ 40,000 பேரை கடத்தி கொண்டு வந்தார். அப்புறம் அதை பிடித்த பிறகு இரண்டு அதுவும் டிப்ளமேட்ஸுக்களால் கொண்டு சென்றதையும் கைப்பற்றி இருப்பதாக ஈரான் கூறியிருந்தது கடந்த வாரம். அப்ப அதற்கு பிறகு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவைகள் உள்ளுக்கு இருந்து ஈரான் கடுமையான சேதத்தை சந்தித்தது என்றால் உள்ளுக்குள் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். இப்ப இந்த தடவை அது ஈரானுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. இப்ப இந்த தாக்குதலும் வெளியில் இருந்துதான் இப்போது டொமஹாக் ஏவுகணைகளாக இருக்கலாம், அல்லது F-22 ரக விமானமாக இருக்கலாம், அல்லது F-35 ரக விமானம், இதுகளைத்தான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதே தவிர உள்ளுக்குள் இருந்தான தாக்குதல்கள் குறைவென்ற போது ஈரானுக்கு அது ஒரு வசதியாக இருக்கின்றது. இப்ப இவர்கள் முதல் கூறினார்கள் என்று சொன்னால், இந்த தாக்குதல்களில் ஈரான் ஏவுகணை ஏவும் லான்ச்சர்ஸ் அளிக்கப்பட்டதாகவும் தாக்குதல் தாக்கும் திறன் இழக்கப்பட்டதாகவும், ஆனால் அது பொய் என்பதை உடனடியாகவே ஈரான் நிரூபித்து விட்டது. அதுவும் தனியா அமெரிக்கா இஸ்ரேலை தாக்கவில்லை, பிராந்தியம் முழுக்க. அதைத்தான் படைத்துறை நான் கூறவில்லை, மேற்குலக ஆய்வாளர்களை கூறுகிறார்கள். பிராந்தியத்தில் உள்ள அத்தனை தளங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் என்னும் போது இரண்டு தரப்பும், இப்ப இஸ்ரேல் கூறுகிறது இந்த தாக்குதலை தாங்கள் மாதக்கணக்காக திட்டமிட்டதாக. அப்ப ஈரானும் அதற்கேற்ற போல மாதக்கணக்காக திட்டமிட்டது போலதான் தெரிகின்றது. இந்த முதல், அதாவது ANTPY-2 ரக ரடார், அதுதான் அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து அந்த ஏரியா முழுத்திருக்கும், அதையே தகத்தளித்தது என்னும் போது தாக்குதல்கள் நுட்பமாக அங்கு இரண்டு தரப்பும் தயாரித்திருப்பது போலதான் தெரியுது. சுருக்கமாக ரஷ்யா சீனாவுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது?
ரஷ்யா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவும் சீனாவும் உடனடியாக இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் ஈரானை எதுவிதத்திலும் ஒன்றும் கூறவில்லை. ஏனென்று சொன்னால் போரை ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதாவது போரை ஆரம்பித்தவர்கள் உடனடியாக அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் பேச்சுவார்த்தை மேடைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து பாதுகாப்பு சபை கூட்டத்தையும் கூடுமாறும் கோரியிருக்கிறார்கள். அதே போல சீனா ஒன்றை கூறியிருக்கிறது. அதாவது அயத்துல்லா ஹமானியின் சீனாவின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அவர் அந்த இடத்திலிருந்து முதலில் வெளியேறியதை சீனாவின் ஊடகங்கள் தான் போட்டிருக்கின்றன. அதே போல ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்புத்துறையின் பிரதி தலைவர் கூறியிருக்கின்றார். அதாவது இது அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டு ஆக்களை போரை செய்வது, ஆக்களை கொல்வது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கைவந்த கலை என்று சொல்லி அதைத்தான் இங்கு பார்க்கிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். நிறைவாக ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டனுடைய ஆயுதங்களை கீழே வைக்கவும் சரணடையுமாறு கேட்டிருக்கிறார்கள். சரணடைவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சரணடைவதாக இருந்தால் அவர்கள் எப்பவோ சரணடைந்திருக்கலாம். இவ்வளவு தாக்குதல்களையும் நடத்த தேவையில்லை. அவர்கள் இப்போது சவுதி அரேபியாவோ கட்டாரோ ஓமானோ போன்ற நாடுகள் கூட எல்லோரையும் ஒரே களத்தில் சந்திக்கவும் தயார் என்ற நிலையில் தான் இருக்கிறார். அப்பாஸ் அரக்சி கூறியது போல அவர் இப்போதும் கூறுகிறார், இந்த போரை நாங்கள் சமாளிப்போம், எங்களுக்கு வெளிநாடுகளின் உதவிகளே தேவையில்லை என்று கூறுகிறார். நாங்கள் எல்லோரும் யோசித்தது ரஷ்யாவிடம் உதவி கேட்கலாம், சீனாவிடம் உதவி கேட்கலாம், அல்லது வடகொரியாவிடம் உதவி கேட்கலாம் என்று. அவர்கள் கூறுகிறார்கள் தங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, தற்போதைய நிலையில் எங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று தான் கூறுகிறார்கள். அதாவது இந்த ஈரான் ஏவுகணை பலமும் அல்லது தாக்குதல் உத்திகள் கட்டாராக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், யுஏஇயாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் அவர்களின் தாக்குதல் வீழ்ந்து வெடித்தது இன்டர்செப்ட் பண்ணினாலும் ஒரு தாக்குதல் ஷாஹித் 136 விமானத்தை கூட தடுக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள் என்னும் போது இந்த போரை ஈரானை விட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நீண்ட நாளுக்கு நடத்த முடியாத நிலையாகத்தான் இருக்கு. அப்படி என்றால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இந்த போர் முடிவுக்கு வருமா அல்லது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்போதைய நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால் கப்பலை கொண்டு போயாச்சு, பெரிய பில்டப்பை செய்தாச்சு, பேச்சுவார்த்தை என்று போயாச்சு, சரி ஒரு அடிச்சு போட்டோம். அதுக்கு பிறகு என்னடா வாரக்கிழமை வியன்னாவில சந்திக்க போறார்கள். அப்ப சரி அடிச்சதால ஈரான் எல்லாம் போன முறையும் அப்படித்தானே சொன்னவர்கள். அணு உலை 400 கிலோ யுரேனியமும் அழிச்சாச்சு, அணு சுத்திகரிப்பு நிலையம் அழிச்சபடியால் நாங்கள் முடிக்கிறோம் என்று. பிறகு இப்ப சொல்ல இல்லை அது இருக்கின்றால் அப்ப முதல் சொன்னது பொய் என்றுதான் எல்லோரும் கூறினார்கள். இப்ப ரஷ்யா சொல்லி இருக்கின்றது, ரஷ்யாவின் 2 அணு உலைகள் அங்கு இருக்கின்றன, அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது, தங்கள் அணு உலை மீது கை வைத்தால், அது மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக இப்ப இவர்கள் ஈரான் அணு சிறைவாக்களை செய்யக்கூடாது, அணு சக்தியை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறினாலும் ரஷ்யா அங்கு 2 கட்டி கொண்டிருப்பது தொடர்பாக யாரும் வாய் திறப்பதே இல்லை. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் நிலைமைகளை எடுத்து வந்திருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் இன்று இரவு இந்த போர் இன்னும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு தாக்குதல்கள் நடைபெற்றால், மேலதிக தகவல் வந்தால் நிச்சயமாக நாங்கள் வெகு விரைவில் நாளை காலை உங்களோடு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.